67 Mathematics Term 1 Chapter 1 Exercise 1.3 Question number 6. Rupees 62,500 was equally distributed as a New Year bonus for 25 employees of a company. How much did they reach issue? So பாருங்க 25 எம்ப்ளாயீஸ்க்கு 62,500 ருபீஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது 62,500 ரூபாவை 25 எம்ப்ளாயீஸுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. பிரித்து கொடுக்க கான்செப்ட். அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா டிவிஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போது ஃபார் 25 எம்ப்ளாயீஸுக்கு எவ்வளோ உங்களுக்கு 62,500 62,500 இருக்குது தான். 1 எம்ப்ளாய்க்கு எவ்வளோ இருக்கும்? இதை டிவிஷன் பண்ணணும். 62,500 25 டிவிஷன் பண்ணிடணும். ஸோ 25 டிவிஷன் பண்ணணும்னா 62,025. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 6 எடுக்க முடியாது. ஸோ 62 சேர்த்து எடுத்திங்கன்னா 2 × 25 பார்த்தீங்கன்னா 50. ஸோ இது செப்பரேட் பண்ணுங்க. இங்கே மேலே 2 போட்டுக்கோங்க. உங்களுக்கு டிவிஷன் தெரியும். ஸோ அதுதான் 25 டேபிளில் டிவிஷன் பண்ணணும். ஸோ இது 2 இங்கே 1. ஸோ வேறு இந்த 5 கீழே இருக்குங்க. 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 125 is 25, 225 are 50, 325 are 75, 425 are 100, 525 are உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 125. ஸோ இந்த 125 போட்டுங்க, மொத்தமாக 0 ஆயிரும். அடுத்து ஒரு 0 கீழே இருக்குங்க, மறுபடியும் 0. இந்த 0 கீழே இருக்குங்க, மறுபடியும் 0. ஸோ 0 வந்து ஒரு கோஷின், அதாவது நம்ம ரிமைண்டர் 0 வந்துட்டு அங்கே எக்ஸ்ட்ராவாக 0 இருக்குங்க, மேலே ஒரு 0 போடணும். அது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் 0 இருக்கிறதுனால 2 0 போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 எம்ப்ளாய்க்கு அப்போ எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 2,500 ரூபா, 2,500. மேலே கோஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் ஆன்சர். 2,500ன்னு சொன்ன வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 2,500 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.